ஹாய், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். இன்றைக்கி முருகப்பெருமானோட ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். 5x5 மெத்தட் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ட்ராயிங்கை ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி முருகப்பெருமான் எப்படி அவதரிச்சாருங்கிற கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபுல்லாக கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்வதி தேவிக்கு நிறைய அவதாரங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அவதாரத்தில் தான் இமவான்னு சொல்லிட்டு மலைகளின் அரசன் அவருக்கு மகளாக பிறந்தாங்க. அந்த அவதாரத்தில் சிவனை திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அவங்க ரொம்ப தவம் இருந்தாங்க. தவத்தின் பலனாக அவங்களுக்கு சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அவதாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கந்த மாதமான பர்வதம்ங்கிற மலையில் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. திருமண நாள் முடிஞ்சு கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமாக சிவனும் பார்வதியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு தடவை சிவன் பெருமான் தியானம் மேற்கொண்டாங்க. ரொம்ப நாளாக தியானம் இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இல்லையா? சிவன் தியானத்தில் இருந்தாங்க. தியானத்தில் இருக்கிறப்ப அசுரக்குல அரசன் சூரபத்மன் இருக்கார் இல்லையா? அவர் ரொம்ப ஊரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருந்தார். ஊரெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தியாக போய் தேவர்களெல்லாம் சிறை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க யாருமே சந்தோஷமே இல்லாமல் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, பார்வதி தேவியோட முந்தைய அவதாரத்தில் சதியாக இருந்தாங்க இல்லையா? சதியின் தந்தையாக இருந்தவங்க தான் தக்ஷன். அவர் ஒரு யாகம் செஞ்சிட்ருந்தார். அந்த யாகத்துக்கு பார்வதி தேவியை கூப்பிட்டுருந்தாங்க. சிவபெருமானை கூப்பிட முடியல, ஏன்னா அவர் தான் தியானத்தில் இருந்தார் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூரபத்மனை எப்படியாவது அவனோட ஆட்டம்லாம் அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் யாகம் செஞ்சிட்ருந்தார். ரொம்ப பொறுத்து போக முடியாமல் பிரம்மாவும் திருமாலும் கிட்ட எல்லா தேவர்களும் போய் இந்த மாதிரி சூரபத்மன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப நாசமாயிட்டே இருக்குது, கொஞ்சம் நீங்கள் தான் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து ஏதாவது அந்த சூரபத்மனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறப்ப என்னாச்சு, அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, சூரபத்மன் சிவபெருமான் கையால் தான் சாவணுன்ட்டு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான், அப்படின்னா நம்ம சிவபெருமானை தான் கேட்கணும் அப்படின்னு கேட்டு சிவபெருமானை பார்க்க போகிறாங்க எல்லாரும். சிவபெருமான் தான் தியானத்தில் இருக்கார் இல்லையா? தியானத்தில் இருந்ததுனால யாராலையும் அவரை கலைக்க முடியல. சிவபெருமானுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவார், நெற்றிக்கண்ணை திறப்பார். அந்த நெற்றிக்கண்ணை திறந்துட்டாருன்னா யார் எதிர்த்தாப்புல இருக்காங்களோ அவங்க பஸ்பம் ஆகிடுவாங்க. அதனால் சிவபெருமானை எப்படி நம்ம அந்த தியானத்துலேருந்து கலைக்கிறது அப்படின்னு யோசித்தாங்க. அப்போ என்ன பதில் வந்ததுன்னா, அந்த சூரபத்மனை அழிக்கணும்னா முருகப்பெருமான்னு ஒரு அவதாரத்தால் தான் அழிக்க முடியும் அப்படின்னு தெரிய வந்தது. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறந்து அந்த முருகப்பெருமான் தான் சூரபத்மனை அழிக்க முடியும் சொல்லி தெரிய வந்தது அவங்களுக்கு. முருகன் அவதரிக்கணும் இல்லையா? முருகன் அவதரிக்கணும்னா சிவனும் பார்வதியும் சேரணும். சிவன் தியானத்தில் இருக்கார். அவர் தியானத்தை கலைக்கிறதுக்காக மன்மதன் கிட்ட யோசனை கேட்டுட்டு பிரம்மனும் திருமாலும் போகிறாங்க. அவங்க 2 பேரும் போகிறப்ப மன்மதன் சொல்கிறாரு, நான் அவரோட தியானத்தை கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கண் முன்னாடி போய் நின்னோடனே அவர் எழுந்துடுறாரு. தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணோன்னே கோவம் வந்துடுது சிவபெருமானுக்கு. அவரோட நெற்றிக்கண்ணை திறந்துட்டார். நெற்றிக்கண்ணை திறந்து அப்படியே அவரோட நெருப்பு மன்மதனை சுட்டு எரிச்சிடுது. சுட்டு எரிச்சோடனே அப்போ திருமாலும் பிரம்மனும் சொல்கிறாங்க, சிவபெருமானே, சூரபத்மனோட ஆட்டம் ரொம்ப தாங்கலை, தேவர்களை எல்லாம் சிறை பிடிச்சி வச்சுருக்காரு, அவர்கிட்டேருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியல, உங்களால் ஒருத்தரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால தான் உங்கள் தியானத்தை கலைக்கிறதுக்கு நாங்கள் மன்மதன் கிட்ட யோசனை கேட்டோம், அதனால தான் அவர் மன்மதன் உங்களோட தியானத்தை கலைக்க வந்தார், அவரை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமான் நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மன்மதனை என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு உயிர் கொடுப்பேனே தவிர ஆனால் நீ யார் கண்ணுக்குமே தென்படமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோசனம் கொடுத்து அவர் உயிரை கொடுத்துட்றாரு. ஆனால் உருவம் தெரியாத மாதிரி பண்ணிடுறாரு. அப்போ அந்த நெருப்பு பிழம்புகள் கீழே விழுது இல்லையா? அந்த 6 நெருப்பு பிழம்புகளையும் அக்னி பகவான் என்ன பண்ணுறாரு, சரவண பொய்கை இருக்கிற இல்லையா, ஆறு, அந்த சரவண பொய்கையில் போய் அந்த
நெருப்பு துளிகளை வந்து போடுறாரு. அப்போ தான் அந்த 6 நெருப்பு துளிகளும் அழகான தாமரைப்பூ வடிவத்தில் மலர்ந்து 6 முகமாக, குழந்தை வடிவமாக 6 முகமாக முருகப்பெருமான் வந்து காட்சியளிக்கிறாரு. அந்த 6 முருகப்பெருமானும் 6 கார்த்திகை பெண்களின் வளர்ப்பில் வந்து வளர்க்கப்பட்டார். அப்போ வளர்க்குறப்ப ஒரு நாள் சரவண பொய்கைக்கு சிவனும் பார்வதியும் வந்து அந்த 6 கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த முருகனை வந்து பார்க்க வந்தாங்க. அப்போ 6 குழந்தைகளையும் தன்னோட கையில் எடுத்து அணைச்சு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யஜோதம், அதோமுகம் அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சப்ப ஒரு முகமாக திருமுகமான முருகப்பெருமானை அவதரித்தார் முருகன். அந்த மாதிரி அவதரித்த முருகனை நம்ம என்னென்ன சொல்லி கூப்பிடுறோம்? சண்முகா, வேலா, கந்தா, கடம்பா, முருகா, கார்த்திகேயா, சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நிறைய பேர்களை வச்சு அவரை வழிபடுறோம். இதுதான் முருகனோட பிறப்பின் கதை. அப்புறமா தான் சூரபத்மனை முருகன் வந்து தன்னோட தாய் வந்து பரிசாக தந்த வேலை வந்து வச்சு தான் நீ வந்து சூரபத்மனை சூறையாடணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி வந்து அவருக்கு பரிசாக அந்த வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலை வச்சு தான் சூரபத்மனை 2ஆக பிளந்துடுறாங்க. 2ஆக போன பிறகு சூரபத்மன் வந்து முருகப்பெருமானிடம் வரம் கேட்டார். என்ன வரம் தெரியுமா? முருகா, நான் என்றைக்கும் உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டார் சூரபத்மன். அந்த வரத்தின் பலனாக தான் சூரபத்மன் என்னவா மாறினார் தெரியுமா? சேவலாகவும் மயிலாகவும் மாறினார். அதனால தான் வேலில் வந்து சேவலையும் தன்னோட வாகனமாக மயிலையும் முருகப்பெருமான் வச்சுருந்தார். சூரபத்மன் ஆரம்பத்திலேயே இறந்துட்டார். சின்ன வயசுலேயே முருகன் வந்து சூரபத்மனை சூறையாடி வேலால் சூறையாடிட்டார். அதுக்கப்புறமா தான் சேவலும் மயிலும் அவரோட கூடவே இருந்தது. இப்படி தான் வந்து முருகப்பெருமானோட அவதாரம் வந்து இதிகாசத்தில் சொல்லப்படுது. நானும் அதை தெரிஞ்சு படித்து உங்களுக்காக இன்றைக்கி முருகர் கதையை சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முருகன் எல்லாரும் சொல்கிறோம், தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு தெரியாததெல்லாம். நான் இன்னமே வர அப்கமிங் வீடியோஸில் ஒரு முருகன் ட்ராயிங்கும் போட்டுட்டு முருகனோட கதை எந்த கடவுள் போடுறனோ அந்த கடவுளோட கதையை நான் வந்து சொல்ல போகிறேன். கதையை பிடிச்சவங்க கதையை கேளுங்க. ட்ராயிங் பிடிச்சவங்க ட்ராயிங்கை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகு முருகனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க, இந்த ட்ராயிங் எப்படி இருந்ததுன்னு. உங்களோட ரேட்டிங்ஸ் கொடுங்க, ட்ராயிங்க்கும் கொடுங்க, கதைக்கும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.